நம்ம பண்ணையோட முதல் ஆடு, அப்படி இல்லைன்னா நம்ம பண்ணையோட பெரிய ஆடுன்னு கூட சொல்லலாம். இந்த ஆடு என்னோட ரொம்ப 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 ஃபேவரெட்ங்க. நான் முதல்ல வாங்கின ஆடு இதுதான். இந்த ஆடு பார்த்தீங்க அப்படின்னா குட்டி போடுற மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். எப்பவுமே குட்டி போடுற மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு இடத்த தேர்வு செஞ்சு அந்த இடத்துல மட்டும்தான் போய் படுத்திருக்கும். ஸோ அதை வச்சே நம்ம குட்டி போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் மடியுமே நல்லா சிறந்திருந்ததுங்க. எப்பவுமே இந்த ஆடு பார்த்தீங்கன்னா காலையில் மட்டும்தாங்க குட்டி போடும், நைட் நேரத்தில் குட்டி போடாது. போன டைம் மட்டும்தான் அந்த குட்டி போட முடியாமல் பிரச்சனை இருந்தனால நைட் போட்டது. போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் கடைசி அப்போ குட்டி போட்டிருந்ததுங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே குட்டி போட்டுருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாதம் கணக்கு கூட சரியாக வரலங்க. போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா 3மே மூட்டுக்குட்டியாக போட்டிருந்தது. இந்த தடவை என்ன குட்டி போடுன்னு எனக்கும் கெஸ் இல்லை. ஆடுகளோட சினைக்காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரியாக 140 நாளுங்க. அதாவது 5 மாதம் முடிகிறதுக்கு 10 நாளுக்கு முன்னாடியே குட்டி போட்டுரும். ஸோ இது கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கணக்கு சரியாக தான் வரும். நவம்பர் கடைசிக்கு குட்டி போட்டுருந்ததுங்க. கரெக்டாக 1 மாதத்தில் சனையாயிருச்சு. அதிலிருந்து இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியாக 5 மாதம் கூட வராது. போன தடவை ரொம்பவே சீக்கிரம் சனையானதுனால இந்த தடவை அதிகமான குட்டிகள் போடுமா அப்படின்னு எனக்கும் தெரியலைங்க. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கொஞ்ச நேரம் ஆடு படுத்திருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு எந்திரிச்சிருச்சு. குட்டியுமே லைட்டாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆடு கொஞ்ச நேரம் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நின்றுக்கிட்டே தான் குட்டி போட்டுச்சு. இந்த ஆடு பெரிய அளவில் ஹைட்டெல்லாம் கிடையாதுங்க, நார்மலான ஹைட் உள்ள ஆடு தான். ஸோ அதனால் நின்றுக்கிட்டு போட்டாலும் எந்தவித பிரச்சனையும் இல்லை. முதல் குட்டியுமே அப்படியே நின்றுக்கிட்டே போட்டுருச்சுங்க. முதல் குட்டி பார்த்தீங்க அப்படின்னா சுத்த ப்ரௌன் கலரில் போட்டிருந்ததுங்க. கெடா குட்டி தான் போட்டிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நானும் போயிட்டு அந்த கோழியெல்லாம் தொடச்சி விட்டுருந்தேங்க. தொடச்சி விட்டதுக்கப்புறம் ஆடு மீதி குட்டியை ஃபுல்லாகவே நல்லா நக்கிருச்சு. ஒரு 4 நிமிஷம் இடைவெளிக்கு அப்புறமா 2வது குட்டியுமே போட்டுருச்சுங்க. 2வது குட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா நின்றுக்கிட்டே தான் போட்டுச்சு. ஆனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நல்லாவே போட்டுருச்சுங்க. 2வது குட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பிளாக்கு, அங்கங்கே பேட்சாக ஒயிட் கலர் இருந்ததுங்க. 2வது குட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா கெடா குட்டியாக தான் போட்டுருந்துச்சு. 2மே கெடா குட்டி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக நஞ்சு கொடியுமே வெளியே வந்துருச்சுங்க. சரி, அதுக்கப்புறம் அவ்வளோதான், குட்டி போடாது அப்படின்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். மறுபடியும் நான் அந்த 2வது குட்டியோட கோலையெல்லாம் தொடச்சிட்டு இந்த சைட் வரங்காட்டியே மறுபடியும் 3வதாக ஒரு குட்டியும் போட்டுருச்சுங்க. 3வது குட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் மிக்சடாக தான் போட்டுருந்துச்சு. 3வது குட்டியுமே ரொம்ப நல்லா தான் இருந்தது. மொதல் 2 குட்டியை கம்பேர் பண்ணும்போது 3வதாக இருந்த குட்டி கொஞ்சம் சின்னதாக இருந்ததுங்க. 3வதாக போட்ட குட்டி பார்த்தீங்க அப்படின்னா மூட்டுக்குட்டி. முதல் 2மே கெடா குட்டி, 3வதாக போட்டது மூட்டுக்குட்டிங்க. எப்போவுமே கெடா குட்டிகளோட மூட்டுக்குட்டி கொஞ்சம் சைஸில் சின்னதாக தான் இருக்கும். ஆடு ரொம்பவே சீக்கிரம் சனையானதுனால இந்த தடவை குட்டிகள் அந்த அளவுக்கு பெரிதாக ஊறவே இல்லைங்க. போன தடவை குட்டிகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சைஸில் பெருசாகவும் 3மே ஒரே மாதிரியாக தான் இருந்தது. இந்த தடவை முதல் 2 குட்டிகள் கொஞ்சம் பெருசாகவும் 3வது குட்டி கொஞ்சம் சின்னதாகவும் தான் இருந்தது. ஆனால் 3மே நல்ல ஆரோக்கியமாக தாங்க இருந்தது. 3 குட்டியுமே அதுக்கப்புறம் ஆட்டுக்கிட்ட விட்டாச்சு. 3 குட்டியுமே ஆடு நல்லாவே நக்கி சுத்தம் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுக்கு தண்ணியும் வச்சாச்சு. தண்ணி வச்சு கொஞ்ச நேரத்திலே ஆடு நஞ்சும் போட்டுருச்சுங்க. அதுக்கப்புறமா நஞ்சை கொண்டு போய் குப்பையிலையும் புதைச்சாச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஆட்டை கொண்டு வந்து உள்ளே கட்டிட்டு பில்லும் கட்டியாச்சு. குட்டிகள் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே கலர் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி ஃபுல்லாகவே ப்ரௌன், இன்னொரு குட்டி பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்குங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக ஒயிட் இருந்தது. இன்னொரு குட்டி பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு. 3 குட்டிகளுமே நல்லா தான் இருந்துச்சு. 3 குட்டிகளுமே நல்லா பால் குடிச்சிட்டு தெம்பாக படுத்துருச்சுங்க. இந்த ஆட்டோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடு பால் நல்லாவே இருக்குங்க. குட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்துடும். அதாவது ஒரு 3 மாதத்துலேயே விற்கிற அளவுக்கு பெரிதாகவே வந்துடுங்க. இந்த 3 குட்டியில் உங்களுக்கு எந்த கலர் குட்டி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.